லாஸ்ட் 2 டேஸ் நான் வந்து ஏஐ ஏஜென்ட் கற்றுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. அது கனெக்ட் பண்ண முடியல. அதனால எனக்கு ஒன்றும் புரியல. அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு வாட்ச் சம் வீடியோஸ். அதுவும் ஒழுங்காக பார்க்க மாட்டேன்றேன். ஐ ஹாவ் சம் ஐடியாஸ் பட் ஐ குடண்ட் மேக் இட் இன் டூ திங்ஸ். லைஃப் ஃபீல் ஸோ ஹார்ட். கார்ப்பரேட் ஜாப் போகலாம், நல்லா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்குது. ஆனால் பயமாகவும் இருக்குது. என்னால் முடியுமா? லைஃப் சீம்ஸ் டு பி ஹோப்லெஸ். ஆசை இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னால் முடியுமான்ற மாதிரி பயமாக இருக்குது. ஒரு பார்ட்னர் அண்டு அதுக்கு ஒர்க்கு, ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம போய் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி I have things to hope, but I couldn't learn the agent. நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் இதே மாதிரி I have almost give up. இப்போது அது மாதிரி பிஸ்னஸ்லேயே I will give up. If I go to work, what do? Content creator, I couldn't. எல்லாத்துலேயும் I'm keep on failing. I will fail also. I feel that I couldn't even start. What the fuck is wrong with me? So if I want to even build things, I make mess. For example, this one. I've started to make it. Now it is a mess. And the mari, I'm not completing anything, and it is okay, but there are some design choices can be better, way better. Wing flaps எல்லாம் வைக்கவே இல்லை, because it is complicated to make. இப்போ என்ன பண்ணணும் நான் லைஃப்பில்? இப்போ ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஜாப் போனால் அது ஆகுமா தெரில. ஏஐ ஏஜென்ட்டு கற்றுக்கிட்டு ஏஐ கன்சல்டன்சி சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நமக்கு அவ்வளோ முடியாது போலியே. சரி, ஓகே, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னா அதுவும் இதே தான் பண்ணுவேன். கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலான்னாலும் அதுவும் இதே தான் பண்ணுவேன். வாட் ஷுட் ஐ டூ இன் மை லைஃப்? மிஸ் இதே மாதிரி சரி பர்சனல் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டாக வச்சுருக்கேனாக்கா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது இல்லை. பேரண்ட்ஸ் கூட கத்துறேன், பேச முடியல. ஆனால் லோன்லியாக மட்டும் ஃபீல் பண்ணுறேன். சரி, இப்போது பார்ட்னர் வந்தால் ஒழுங்காக இருப்பானா, அவள் கிடச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன்ல, அங்கேயும் சண்டை போட்டேன்னா என்ன பண்ணுவேன்? வாட் இஃப் ஐ ended up in a love failure or divorce? ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா லைஃபுமே I don't know what to say. அன்ஃபேர். அங்கே இருக்குது, அதை போய் எடுக்கணும்னா அங்கே போகணும். என்ன சொல்கிறது? இப்போது எனக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபீல்லாமே எனக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கு அது ஒரு நியூஸ் தானே. எனக்கு மேரேஜ் இல்லை டிவோர்ஸ் இல்லை லவ் ஃபெயிலியர் இல்லை எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா எனக்கு தான் அது ஃபீல். மற்றவங்களுக்கு அது ஒரு நியூஸ். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயந்தான் இருக்குது. இந்த உலகத்தில் தனியாக தான் இருக்குமா? அப்படி எனக்கு ஒன்றும் இருக்கணுன்ற அவசியமே இல்லையே. நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த பாரு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாக்க அடுத்த ரிப்ளை எப்படி இருக்குன்னாக்கா அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். நானும் அது பண்ணேன். இந்த படம் பார்த்தியா? நானும் பார்த்தேன். நான் பார்த்ததை பற்றி பேசுகிறேன், நீ பார்த்ததை பற்றி பேசுகிறேன். 2 பேருமே தனித்தனியாக அவங்கவுங்க. எனக்கு புரியல அந்த விஷயமே அவங்கவுங்க விஷயத்தை பற்றி பேசுகிறது எல்லாமே அப்படியே இருக்குனாக்க அப்புறம் என்ன மீனிங் இருக்குது? நான் எனக்காக தான் சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே நானுமே அதான் பண்ணுவேன். ஆனால் ஐ டோன்ட் ஃபீல் த மீனிங். ஒன்று பார்த்தோன்னாக்க என்னோடய சக்ஸஸை
அவங்களோட சக்ஸஸாக கொண்டாடுற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? மற்றவங்களுக்குலாம் அது நியூஸ் தானே. ஈவன் க்ளோஸர் பீப்புளுக்குமே அது இருக்குமா? எனக்கு வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸான பீப்புள் எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் அப்பப்போ அவங்கவுங்க விஷயம் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது தெரில. ஓகே, வேறு கொஞ்சம் எனக்கு வந்து அஃபெக்ஷன் இருக்கணும், என் மேலே பாசம் காட்டணுன்றதே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் 2 பேர் இருக்காங்கனாக்கா 2 பேருமே ஒரே விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஐ ஹாவ் அ ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்னாக்கா அது பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அப்போ நான் இந்த உலகத்தில் தனியாக தான் இருக்கேனா? நான் ஏன் அப்படி இருக்கணும்? ஐ டோன்ட் நோ. இப்படி இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். இப்படி யாருமே வந்து யாருக்குமே இல்லை அப்படின்னாக்க என்ன பாயிண்ட் இருக்குது அதில்? எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்கனாக்க அவங்க தனித்தனியாக அவங்கவுங்க விஷயம் பார்க்குறாங்க அப்படின்றனால நான் வந்து மற்றவங்களோட வேலிடேஷனுக்காக தானே எந்த ஒரு விஷயமும் பண்ணுறேன் எனக்கு. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தோன்னாக்க இதான் நினச்சேன். எனக்கு வந்து ஹாப்பினஸ் எப்போ வருது அப்படின்னாக்க, எனக்கு எப்போ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாக்க, நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்னாக்க ஓகே. ஆனால் அதை போயிட்டு நான் நல்லா தூங்கினேன்ப்பா அப்படின்னு சொன்னாக்க தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அது அவங்களுக்கு ஒரு நியூஸ் தான். ஆனால் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஐயோ அந்த பொண்ணு பேசலை, இல்லை அந்த பொண்ணு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பேசுகிறது எல்லாமே அப்படின்னாக்க, யார்கிட்ட ஷேர் பண்ணாக்க, வெண்ட் அவுட் பண்ணாக்க இட் ஃபீல்ஸ் குட். ஈவன் தோ அது வந்து ஒரு மீனிங்கே இல்லாத ஒரு ப்ராசஸ். அதை நான் பெரிய சேஞ்ச் ஒன்றும் வரப்போதில்லை இப்போது நான் வந்து சொல்கிறனால. ஆமாவா? இப்போது நான் சொன்னேன்னாக்கா ஐ ஃபீல் ஐ ஆம் என்னை எம்பத்தைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இட் ஃபீல்ஸ் குட். அதை தாண்டி வேறு எந்த ஒரு யூஸும் இல்லை இல்லையா? வேறு என்ன யூஸ் நான் எதிர்பார்க்குறேன்? தே ஷுட் டூ சம்திங் அண்ட் தே ஷுட் ஃபீல் இட் ஃபுல்லாக நல்லா டீப்பராக ஃபீல் பண்ணிவிட்டு தே ஷுட் ஃபீல் லைக் மீ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். தென் வாட்? மேபி தே வாண்ட் ஐ வாண்ட் தெம் டு ஃபீல் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஃபீல். அது நடக்க மாட்டேங்குது நிறைய டைமில். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து ஃபுல்லாக எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபீல் பண்ணாமல் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னாக்கா தே கேன் ஹெல்ப் மீ இன் திங்ஸ். தட் ஒன் இஸ் ஒன் ஆஃப் மை எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் வேறு என்ன இருக்குது? நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்க போகிறோன்னாக்கா ஒரு விஷயம் பாரு நல்லா ஓகே ஆகும், நீ இது சொல்லு. இல்லை அவங்க வந்து ஹே ஹாய் அப்படின்னு அவங்க எவ்வளவுமே பேசி 2 பேருமே சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் அடிக்கடி அவங்களுக்கு பார்த்தா கொண்டு வர மாதிரி. பட் there is no human, there is too very less human are there to do this much efforts for me. I had, but still அவங்களுக்கு அவங்க லைஃப் இருக்கு இல்லையா? ஸோ maybe it is, according to many, it can be an too much expectation, but I wish life can be like this. ரொம்ப என் லைஃபுக்குள்ளே வரணும். அதே மாதிரி மேபி அதுக்கு இதுவாக நானும் அவங்க லைஃப்குள்ளே ரொம்ப உள்ளே இருந்தேன் அப்படின்னாக்கா இட் வில் பி ஸோ நைஸ், இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல், இட் வில் பி வே பெட்டர். மேபி திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். பேச பேச யோசிக்கிறேன். ஆனால் இப்போது இதெல்லாமே இருந்துச்சுனாக்கா ஒரு யூஸ் இருக்குது. அதை தாண்டி வேறு என்ன? நான் என்னமோ ஒன்று அங்கே ஸ்டக் ஆகுது. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் மீ. இப்போது இன்னொரு விதத்தில் லைஃபோட மீனிங் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது ஏன் நம்ம இருக்கோம், பர்பஸ் இதெல்லாமே யோசித்து பார்த்தாக்கா மேபி இட் இஸ் ரிலேட்டட் டு 4th dimension or 5th dimension அந்த மாதிரி. இல்லை வந்து என்ன நமக்கு அது அந்த ஒரு விஷயம் நம்ம ஏன் இருக்கும், எதுவுமே வந்து ஒரு நம்ம சிமுலேஷனில் இருக்குமா, நமக்கு அதெல்லாம் புரியாதா, இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் தாட்ஸும் வருது. ஆனால் எனக்கு வந்து இது பிடிக்கல. மேபி
நான் செல்ஃப் சென்டர்டாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது எல்லாரும் என் கூட புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இது பண்ணாங்கனாக்கா லைஃப் வில் பி ஈவன் மோர் பெட்டர். பட் இன்னும் இதை நான் இதுக்கப்புறம் நான் உளறேன்னு எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேறு என்ன கன்வே பண்ண வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த 10 நிமிஷத்தை யார் கேட்க போகிறா? உங்களுக்கு அவங்க வேலை இருக்குது. ஆனால் எனக்காக இந்த 10 நிமிஷத்தை ஒதுக்கி ஃபுல்லாக என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்டாக்க இப்படி இருக்கும். ஏஐ தான் பண்ணணும். அதுவும் புரிஞ்சிக்க முடியாதுல்ல. இட்ஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ், மேத் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸா, லைக் பில்டிங்ஸ், பெட்ஷீட், இந்த ட்ராயிங் மாதிரி இல்லையா? அது ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல சுவிட்ச் மாதிரி ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ இட் கேன் maybe it can pretend to understand me. That is even enough for me. That's it. I don't know whether life is worth it or not. Bye. For this reason.